கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 89ஆம் சங்கீதத்திலே 20 24 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அந்த 20ஆம் வசனத்திலே, என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணேன்னு சொல்றார். என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்தேன்னு சொல்றார். ஆண்டவர் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கும் பொழுது, ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, அழைக்கும் பொழுது, அவனை ரட்சிக்கும் பொழுது தேவன் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணுவேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை, என்னால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை என்னுடைய பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்கிறார். ரெண்டாவது கீழே வாசிக்கும் பொழுது, என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும். என் புயம் தேவனுடைய வல்லமை, என்னுடைய வல்லமை அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது, என்னுடைய உண்மை, என்னுடைய கிருபை அவனோடு கூட இருக்கும், என் நாமத்தினால அவனுடைய கொம்பு உயரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய அபிஷேகத்தினால அவனை நிரப்புவேன், என்னுடைய கை அவனோடு உறுதியாக இருக்கும், விலகாத கரம், தேவக்கரம் உங்களோடு கூட அவனோடு கூட இருக்கும் என்று சொல்கிறார். என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்கிறார். என் உண்மை, என் கிருபை, என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயரும். இந்த நாட்களில் அது எல்லாமே தேவனை சார்ந்து வரக்கூடிய நன்மைகள். தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே அவனுக்கு பரலோகத்தில் இருந்து தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அதான் சொல்கிறாரு, என்னுடைய அபிஷேகம் என்று சொல்லுகிறார், என்னுடைய கை என்று சொல்லுகிறார், என்னுடைய புயம் என்று சொல்லுகிறார், என் உண்மை, என் கிருபை, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். தேவனாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து, உன்னதத்தில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதத்தினுடைய பலத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த பூமியில கர்த்தர் சகலத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.